போடா போடி படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமான விக்னேஷ் சிவன் இதுவரை நான் ரவுடிதான் படத்தை மட்டும்தான் ஹிட்டாக கொடுத்திருக்கிறார். இப்போது பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாக வைத்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். ஏப்ரல் 10 படமானது ரிலீஸ் ஆகவிருக்கிறது. இந்த படம் தனது கணவருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என நடிகை நயன்தாராவும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷனில் ஈடுபட்டிருக்கிறார். இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். சிம்புவை வைத்து போடா போடி படத்தை இயக்கினார் விக்னேஷ் சிவன். படம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் துப்பாக்கி படத்தோடு ரிலீஸ் செய்து காலியான படம் அது. சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட துப்பாக்கி படத்தின் இடைவேளை காட்சியில் விஜய் மொத்தம் 12 பேரை சுடுவார். அவர் சுட்ட 13வது ஆள் நான் தான். அந்த படம் மெகா ஹிட். அத்தோடு போடா போடி வந்தபோதே அதனுடைய கதையும் உடைந்து விட்டது என்று புலம்பி தள்ளினார். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். அப்படத்தின் தோல்வி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வரை விக்கியை எழுந்திருக்க விடவில்லை. இயக்குனராவதற்கு வாய்ப்புகள் எதுவும் வராததால் சினிமாக்களில் பாடல்கள் எழுதுவது, நடிப்பது என கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்தார். அப்படி செய்தபோது தனுஷின் அறிமுகம் கிடைக்க நானும் ரவுடிதான் பட வாய்ப்பு அமைந்தது. அதில் பணியாற்றிய போதே நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் மலர்ந்தது. 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். இத்தனைக்கும் காரணமான தனுஷுடன் பின்னர் இந்த ஜோடிக்கு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டது. தனுஷுடனான உறவு முறிந்ததற்கு ரொம்பவே ஃபீலும் செய்திருக்கிறார் விக்னேஷ் சிவன். அவர் சமீபத்துல கோபிநாத்துக்கு கொடுத்த பேட்டியில தனுஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நடிகராக தாண்டி பெரிய இடத்துல நான் வச்சிருக்கிறேன். அவர் பிறந்த நாள் ஜூலை 28. எனது அப்பா இறந்த நாளும் அன்னைக்குதான். அதனால் அவர் மீது எனக்கு ரொம்ப பெரிய அன்பு இருக்கு. சில விஷயங்கள் எதனால் நடந்தது என தெரியல. அவருடைய நட்பை இழந்தது எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அது அவமானமாகவும் நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கிறது. இப்போது நான் அந்த இடத்துல இருக்கிறேன் என்றால் இதற்கு முக்கியமான காரணம் தனுஷ் மட்டும்தான். அவருடனான 2 வருடங்கள் நான் இருந்தேன். அவர் சாப்பிட்டால் நானும் சாப்பிடுவேன். பிரச்சனையே இல்லாம இருவர் பிரிந்தால் என்ன செய்ய முடியும்? இதை என்ன செய்து சரி செய்வதென்று எனக்கே தெரியல. தனுஷ் மீது எனக்கு எப்போதும் அன்பு, பாசம், நன்றியுணர்வு எல்லாமே இருக்கு அப்படி சொல்லியிருந்தாரு அந்த பேட்டியில. இந்த பேட்டியும் ட்ரெண்ட் ஆனது. இந்நிலையில விக்னேஷ் சிவன் குறித்து பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில போடா போடி படத்தின் தோல்விக்கு பிறகு சோனா வீட்டில்தான் விக்னேஷ் சிவன் கிடந்து வேலைகள் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒன்றும் வெற்றி பட இயக்குனர் எல்லாம் கிடையாது. நானும் ரவுடிதான் படத்தை தவிர்த்து மற்ற படங்கள் தோல்விதான். அவரை பற்றி 100 பேரிடம் கேட்டால் அதில் 10 பேர் தான் விக்னேஷ் சிவன் ஒரு இயக்குனர் என்று சொல்வார்கள். பாக்கி 90 பேரும் நயன்தாரா புருஷன் என்றுதான் சொல்வார்கள். அதுதான் அவருடைய அடையாளம். புஷ்பா புருஷன் என்பது எப்படி ஒரு அடையாளமோ அதே மாதிரி தான் விக்னேஷ் சிவன் நயன்தாரா புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.